ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி மானிட்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஓகேங்களா? யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஓப்பன் பண்ணி இந்த ஓப்பன் ஆகிடும். இதில் ஜிமெயில் லாகின் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த லாகின் இருக்க அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ போயிடுங்க. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் யூடியூப் ஸ்டுடியோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்டும். அதில் போய்ட்டு நம்ம ஏர்னிங் ஆப்ஷனில் செக் பண்ணால் என் மானிட்டேஷன் இருக்கானன்றதை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். கீழே ஸ்கேல் பண்ணினே வாங்க. அதில் ஏர்னிங்னு இருக்கு பாருங்க, காப்பிரைட் கீழே ஏர்ன் இருக்குல்ல, அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டாஸ்க் போடு. ஓகே, எல்லாமே ஆக்டிவேட்லாம் இருக்குது. இங்கே கெட் பேடுன்றது தான் இருக்குது. பட் நமக்கு ஸ்டார்டிங் ப்ரோக்ரஸில் தான் இருக்குது. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ நியூ டேப் ஓப்பன் பண்ணி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுங்கள். ஓகேங்களா? நியூ டேப் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அதை கொடுத்தோடனே நம்ம ஆல்ரெடி லாகினில் இருந்தால் டேரெக்டாக போய்டும். அப்படி லாகின் இல்லை அப்படின்னா நம்ம எந்த மெயில் ஐடியோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணி அதில் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன இதில் போய்ட்டு நம்ம மாற்றணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேங்க் டீட்டெயிலை நம்ம கையில் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு ஆட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருந்தாண்ட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஹோம் ஆட்ஸ்லாம் இருக்குல்ல சைட்டு, அது கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வாங்க. அந்த பாலிசி சென்டருக்கு கீழே இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்னு சொல்லி காட்டும். அது இருக்குல்ல, பேமெண்ட்ஸ் காமிச்சு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ரைட் சைடில் ஒரு டாப் ஓப்பன் ஆகும். இதில் பேமெண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அது வந்து ஆட்சன்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி யூடியூப்பாக மாற்றிக்கங்க. ஓகேங்களா? ஆட்சன்ஸ் இந்தியான்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் இந்தியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது யூடியூப்லேருந்து வர வருமானம் எங்கே இருக்குதுன்ற காட்டுறது அது. இப்போ யூடியூப்லேருந்து நமக்கு $26 வந்திருக்கு. இது கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட் இருக்கு பாருங்கள், அதில் தான் கிளிக் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் தான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எடுத்து வச்சுருக்கல, அதை எடுத்துங்க. அந்த பெனிஃபிஷரிஸ் ஐடி அப்படின்னு இருக்குல்ல, பெனிஃபிஷரி ஐடின்ட்டு அதில் வந்து கிளிக் பண்ணுங்க. இல்லைனா அது ஆப்ஷன் தான், அதை வேணால் விட்டுட்டு நேம் ஆஃப் த பேங்க்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாரி நேம் வந்து டைப் பண்ணிங்க. ஓகேங்களா? பெனிஃபிஷரி ஐடி வந்து தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். அதை விட்டுட்டு அதில் நேம் இருக்குல்ல, நேம் ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுத்துங்க. அது கீழே பேங்க் நேம்னு இருக்குது, பேங்க் நேம் கிளிக் பண்ணி அந்த நான் என்ன பேங்க் வச்சுருக்கோமோ நம்மளோட பேங்க்கை அதை கிளிக் பண்ணுங்கள். ஐஎஃப்சி கோடு எடுத்தது. ஐஎஃப்சி கோடு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா புக்கில் இருந்ததுன்னா எடுத்து போடுங்க. அப்படி தெரியல அப்படின்னா கூகுள் ஓப்பன் பண்ணி என்ன பேங்க்கோ அந்த பேங்க் இது பண்ணி என்ன பிரான்ச்சுன்றதை டைப் பண்ணிக்கோங்களா. இது எஸ்பிஐ திருப்பாலப்பந்தல் பிரான்ச்சு. நான் திருப்பாலப்பந்தல்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஐஎஃப்சி கோடு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆட் பண்ணிங்க போதும். எல்லா பேங்க்குமே சரி, நீங்களே வந்து கூகுளில் தேடி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பேங்க்குன்னு போட்டு இது பண்ணால் ஐஎஃப்சி கோடு வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த ஐஎஃப்சி கோடை காப்பி பண்ணிங்க, இல்லை அதை நோட் பண்ணி வச்சுக்கூட டைப் பண்ணிங்க. நான் காப்பி பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஐஎஃப்சி கோடில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்தது ஷிஃப்ட் கோடு, ஷிஃப்ட் பிஎஸ்சி. இது பிஎஸ்சி ஷிஃப்ட் கோடு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஷிஃப்ட் கோடு தான். நீங்கள் அதிலே கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய்ட்டு அந்த பிரான்ச்சின்னு போனால் பிரான்ச்சுக்குன்னு தனியாக இருக்காது. பட் அந்த மெம்பர் ஆஃப்னுக்கு ஒன்று இருக்கும். இப்போ சென்னைக்குனா ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இதுக்கு மட்டும் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அந்த ஷிஃப்ட் கோடை டவுன்லோட் இது பண்ணி ஆட் பண்ணிக்கோங்களா. அது ஷிஃப்ட் கோடை போட்டுட்டான். அதுக்கப்புறம் என்னென்னா அக்கௌண்ட் நம்பர் இப்போ தான் நம்ம கரெக்டாக போகணும். அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக செக் பண்ணி போட்டுக்கோங்களா. இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக 1க்கு 2 டைம் செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்பி ரீடைப் அக்கௌண்ட் நம்பர்னு கேட்கும் கீழே. அதுலேயும் வந்து அதில் மேலே என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோமோ அதே தான் கீழே டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு டைமுக்கு 2 டைமாக செக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்க ரீடைப் அக்கௌண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் மேலே கொடுத்த அக்கௌண்ட் நம்பரே கீழே கொடுக்குறோம். ஓகேங்களா? டைப் பண்ணிங்க. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது பேங்க் டீட்டெயில் எல்லாமே அதெல்லாம் வந்து அடிஷ்னலாக எஃப்டிசி அந்த பேங்க்ஸ்லாம் அது வேணால் நம்ம செட் பிரைமரி ஆல்ரெடி கிளிக்கில் இருக்கும். கிளிக்கில் இல்லைனா கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஹவு டு கெட் பேடு கீழே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் அக்கௌண்ட் போட்டு 442 போட்டு கீழே விஜயலட்சுமி எம்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இதில் நமக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வந்தது அப்படின்னா ஒரு $100 நம்ம அக்கௌண்ட் ரீச் ஆனோடனே ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் மந்த்துக்கு $100 ரீச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய்டும். ஓகேங்களா? மந்த்துக்கு இல்லை, நிறைய மந்த்துக்கு சேர்த்தும் அதில் $100 வந்துருச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? அது என்ன டேட்னா 21 22க்குள்ளே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.